ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 2 கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா காலையிலே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெஸ்டாரண்ட் உள்ளே இருந்துச்சு, சாப்பிட போயாச்சு. இன்றைக்கி மன்னவனூர் போகலாம் அப்படின்ற பிளான் இருந்துச்சு. அங்கே நிறையா ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க, நல்ல சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தங்கியிருக்க ரெசார்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சூப்பராக பயிர் பண்ணியிருந்தாங்க. கேரட், பீட்ரூட், முள்ளங்கி இதெல்லாம். ஸோ அதெல்லாம் குழந்தைங்களுக்கு காமிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா எங்கேயோ சொர்க்கத்துக்கே வந்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே கம்மியான டூரிஸ்ட்டு தான், அதனால் நல்லா இருந்துச்சு. அப்படியே பைன் ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு ஒரு சில வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக சுற்றிட்டு அப்படியே வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இது பூம்பாறை பாயிண்ட் வியூ இருந்தது. ஸோ அங்கே நின்று எடுத்தோம். பட் ரொம்ப மோசம் பண்ணி வச்சுருந்தாங்க பக்கத்தில் இருந்த ஹோட்டல்ஸ்லாம். அவ்வளோ பிளாஸ்டிக்ஸு, பேகு, குப்பைலாம் நிறைய இருந்துச்சு கொடைக்கானலில். ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் எக்கோ டூரிசம்னு சொல்லிட்டு அங்கே இந்த செம்மறி ஆடு பண்ணை, அதுக்கப்புறம் அந்த முயல் வளர்ப்பு இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா. ஸோ அங்கே போயிட்டு பார்க்கலான்னு போனால் செம்ம வெயில் காலையில். அது இல்லாமல் புல்லெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே கருகி போய் இருந்தது. இனிமேல் தான் மழை காலத்தில் தான் மறுபடியும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாவே தெரியும், அவ்வளோ வெயில். அதுக்கப்புறம் நம்ம மன்னவனூரில் இருக்க லேக்குக்கு தான் வந்துட்டோம். இங்கே வந்தோடனே கொஞ்சம் பார்த்திங்கன்னா தண்ணி பக்கத்தில் இருக்கிறனால கிளைமேட் நல்லா இருந்துச்சு. ரொம்பவும் வெயில் இல்லாமல் ரொம்பவும் குளிர் இல்லாமல் ஒரு மீடியமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக கூட்டமும் அங்கேயும் இல்லை. அவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு அங்கே. குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு. ஸோ பரிசல் போயிருந்தோம். ஜிப்லைனுக்கு போகலான்னா முடியாது. நானும் அவருமே கொஞ்சம் ஓவர் வெயிட். ஸோ அதனால் ஜிப்லைனில் அலௌடு இல்லை. அப்போ தான் சொன்னோம், 2 பேர் சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணுறோம், அடுத்த தடவை வரும்போது ஜிப்லைன் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிரிச்சுட்டே வந்துட்டுருந்தோம். பாப்பாலாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் ஹார்ஸ் ரைட் இருந்துச்சா, சரி ஓகே ஹார்ஸ் ரைட் போகலாமேன்னு சொல்லிட்டு அதுக்கும் குழந்தைங்கள மட்டும் ஏற்றி விட்டேன். என்னை போனாங்க, பாவம் அந்த குதிரை அப்போலாம் வேண்டாம், போக வேண்டாம், எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி விலங்குகள் மேலே ஏறி யானை, குதிரை இதுலெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. பாவமாக இருக்கும் அதுகளை பார்த்தா. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் நான் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். அவரை இப்படி நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப ரிலாக்ஸாக நல்லா இருந்துச்சு, நாங்கள் மட்டுமே போயிருந்தனாலேயோ என்னமோ. அதுக்கப்புறம் என்னையும் என் குழந்தைங்களும் நிறைய ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ரிட்டன் ஆகிட்டோம். ரிட்டன் ஆகும்போதுமே பார்த்திங்கன்னா நிறைய நல்ல மிஸ்ட்டு. ஆனால் நாங்கள் போன டைமிங்கும் சரி, ரிட்டன் ஆன டைம் ரொம்ப சூப்பரான டைம். அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு.